ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கண்டினியூஸாக இனிமேல் வீடியோஸ் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது இல்லாமல் என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி பேசலாம்னு நினச்சிட்ருக்கேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கிஃப்டிங் மை செல்ஃப் சீரியஸ் 2 பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுவும் ஒரு கிஃப்ட் வீடியோ தான். இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் டிஜிடெக் தான். டிஜிடெக்கோட மைக். லாஸ்ட் டைம் நான் டிஜிடெக்கோட அந்த கிம்பல் போட்டிருந்தேன். இது மைக். ஆக்சுவலி இந்த பிராண்ட் ஏன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகே, ரீசனபிள். சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மைக்கு. ஆல்ரெடி நான் வந்து அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் அந்த ஹேர் ஆயிலெலாம் பண்ணும்போது வேற ஒரு மைக் இருந்தது. கண்டென்ட்டு நம்ம எடுத்து போட்டுட்டு எடிட் பண்ணும்போது பார்த்தா அதில் ஆடியோவே ரெக்கார்ட் ஆகிருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி மனசு நொந்துட்டேன். ஏன்னா நான் அந்த மொபைலை வச்சுட்டு எடுக்கிறதே பெரிய விஷயம். ஹீட் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ எதுனா எடுத்தோன்னா. அதில் இந்த ஆடியோ வர இல்லாமல் போயிடும். அகெயின் வந்து மைக் சொறி வச்சுட்டு ஆடியோ பேசி அந்த வீடியோக்கும் ஆடியோக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஓன் கண்டென்ட்டாக இல்லை எதுனா பேசணும் அப்படின்னும் போது நமக்கு மைக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. சரி, இது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், பட் வீடியோ போடலை. இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே, இதில் ஆக்சுவல் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் 5,995. லாஸ்ட் டைம் அதில் கூட அப்படி தான் போட்டிருந்தது, 995. அந்த ரவுண்ட் ஃபேருக்கு 5 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் வந்து 6,000க்கு 5 rupees கம்மியாக இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, இது வந்து 2,500 சம்திங்க்கே கிடச்சிது ஆஃபரில். சரி, வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட அந்த டிஜிடெக்கோட லோகோ. ஆஃப்கோர்ஸ் எஸ், எல்லாத்துக்கும் புக் வரும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு காமிப்பாங்க, போட்டிருப்பாங்க. தெரியலன்னா நம்ம அதை படிச்சுக்கலாம். சடா, 2 மைக் இருக்குது. இது எப்படின்னா மேக்னெட்டிவ் தான். இங்கே கிளிக் பண்ணுறது கூட சில சமயம் நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தாலோ இல்லை ஜுவல்ஸ் போட்டிருந்தாலோ எப்படி ஆடி பேசும்போது அந்த முடி ஆடும்போதோ இல்லை ஜுவல்ஸ் ஆடும்போதோ ஒரு மாதிரி நாய்ஸ் கேட்கும். அந்த நாய்ஸ் டிடெக்டர் போட்டிருந்தாலுமே அது கேட்கும். இந்த மாதிரி அப்படின்னா நமக்கு தொல்லை இல்லாத இடத்துல கூட நம்ம இப்படி ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அங்கே எந்த டிஸ்டர்பும் இருக்காது. அப்படின்னா உள்ளக்கூடிய ஒரு மேக்னெட் இப்படி வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து தெரியாத மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். ஸோ தெரியாது. நல்லா இருக்குதுல்ல? இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை ஆன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ எடுக்கும்போது இதில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லை, இங்கே இருக்கு. இல்லை வேணாம், மேக்னெட்டிவ் வந்து சில சமயம் சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை ஹேரோ ஜுவெல்லோ இழுத்து விழுந்துரும், அது வந்து பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே ஸோ அவங்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மேக்னெட் ஷீட் இருக்குது. ஸோ இதுலேயும் மேக்னெட் இருக்குது இல்லையா, இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேணும்னு இருக்கவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத இது வந்து சிலர் ஐஃபோன் வச்சுருப்பாங்க, சிலர் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சி டைப்பில் தான் இருக்குது மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு. C to ஆப்பிள், அப்புறமா C to C, இது வந்து USB to C. இது வந்து கேமரா, இது நம்ம கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ C to கேமரா கேபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் டிடெக்டிவ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
ட்ரெஸ்ஸு, ஆக்சுவலி இந்த மைக்குக்கு ட்ரெஸ்ஸு இது நம்ம போட்டுட்டு இப்படி வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக. இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா இதுலேயே நல்லா தான் கேட்குது வால்யூம் எல்லாம். ஸோ இது வந்துருக்கு. அப்புறம் வேறு என்ன, அதுதான், அதுவே 2 இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், நல்லா இருக்குது. நான் மொபைலில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய மொபைல், நான் ஆண்ட்ராய்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அதனால் C2C எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைக் எடுத்துக்கிறேன். இதையும் ஆன் பண்ணிட்டோன்னா கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அது காமிக்கும் எந்த மைக் வந்து ஆனில் இருக்குது, எந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை ஆன் பண்ணியிருக்கேன் இல்லையா, நம்பர் போட்டிருக்காங்க TX1 TX2 அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன எடுத்திருக்கேன், ஸோ எது ஆனில் இருக்கோ அது நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கும். அதேமாதிரி சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் காமிக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஆன் பண்ணும்போது ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ USB மைக் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே டிஸ்பிளேலே வந்துடுது. ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ USB மைக் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே டிஸ்பிளேலே வந்துடுது. ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வந்து என்ன மைக் வாங்குறது, அவ்வளோ பட்ஜெட் இல்லை, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தாராளமாக இந்த டிஜிடெக்கோட மைக் வயர்லெஸ் 2-in-1 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம், இது மேக்னெட்டிவ், இந்த மைக் நீங்கள் போகலாம். அப்புறம் என்னங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.